குடிநீர் வசதி செய்து தர வலியுறுத்தி தேமுதிக எம்எல்ஏ சந்திரகுமார் வீட்டை முற்றுகையிட்டு தொகுதிவாசிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் அருகே உள்ள 58வது வார்டில் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் ஏற்பட்ட பழுதால் குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை. அப்பகுதிவாசிகள் வார்டு கவுன்சிலரிடம் முறையிட்டும் உரிய நடவடிக்கை இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் சூரம்பட்டியில் உள்ள தேமுதிக எம்எல்ஏவும் கட்சி கொறடாவுமான சந்திரகுமார் வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தாங்கள் தினந்தோறும் குடித்தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் தங்கள் பகுதியில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். சந்திரகுமார்ங்கிறவரு ஜெயிச்சாருங்க சார். அங்க இன்ன வரைக்கும் என்ன ஏதுன்னு கூட கேட்கலீங்க சார். அங்க தண்ணி டேங்கு சீக்கிரம் உடஞ்சு போயிருது, போட மாட்டேங்கிறாங்க. இங்க ஆபீஸ்க்கு பார்த்தா ஆபீஸ் சாத்தியா கிடக்குது. நாங்களும் வந்துட்டு போறோம். தண்ணி அந்த டேங்க் உடஞ்சது 15 நாளா ஒரு வாரமா தண்ணியே வரதில்லைங்க சார். எம்எல்ஏ வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக தகவல் அறிந்த சூரம்பட்டி போலீசார் உடனடியாக அங்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களோடு சமாதானம் செய்தனர். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.